கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 11-12-2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னுடைய பெரிதான கிருபை இவருடைய வாழ்க்கையில் நீங்கள் வைங்கப்பா. நன்மையினாலே இவருடைய வாழ்க்கையை நீங்கள் திருப்தியாக்குங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி. மாறாத்து தேவனுடைய கரம் இவரோடு இருந்த அற்புதத்தை செய்யட்டும், அற்புதத்தை செய்யட்டும். அற்புதத்தினால் இவருடைய வாழ்க்கையை நிரப்புங்க. தீமைகள் ஒன்றும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசாயா 54:10 என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை இவரோடு இருந்து செயல்பட போவதற்காக நன்றி. இவரோடு இருந்து செயல்பட போவதற்காக நன்றி அப்பா. கிருபையினால் என் தேவனுடைய மகிமை இவருடைய வாழ்க்கையில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 11-12-2020 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இந்திய தேசத்தில் நன்மையான இவங்களை தாங்கப்பா. தடைகள் எல்லாம் மாற்றுங்க. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய நன்மைகள் தேசத்தில் உண்டாகட்டுமப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட அர்த்தத்தை வைத்து ஒப்புக்கிறேன்ப்பா. தோடு இந்த தேசத்தில் எழுப்பதை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக, எழுப்பதை தருவீராக. எழுப்பதில் எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.